வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. கடகம் லக்னம் பாவ பலன்கள். கடகம் வீடு முதல் பாவம். நிலையில்லாத பாவம், நிலையில்லாத கொடுப்பனை கடகம். நீர் வீடு என்பதால் கிடையாது, அது சந்திரனின் வீடு. சந்திரன் ஆளுமை. இந்த பாவத்திற்கு உண்டான கொடுப்பனை கிடைக்கும் கிடைக்காது என்று உறுதியாக சொல்ல முடியாது. வரும், ஆனால் வராது. இந்த வீட்டின் தன்மை அதுபோல் வரும், பிறகு நின்றுவிடும், பிறகு வரும். மழை பெய்வது போல், தண்ணீர் வருவது போல் நிலையற்ற கொடுப்பனை கொண்ட ராசி கடகம் தன்மையாகும். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம், சௌகரியம், சாப்பாடு, தூக்கம், தங்குமிடம், அடிப்படை சுகம், வித்தை, கல்வி. லக்னத்தில் இருந்து கடகம் எந்த பாவமாக வருகிறது, அந்த பாவம் சார்ந்து சௌகரியத்தை, அடிப்படை சுகம், சாப்பாடு, தூக்கம், எதிர்பார்ப்பு என்று அர்த்தம். இதற்கு தீர்வு சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் பெயரில் இருக்கக்கூடாது. இவர்கள் தொழில் செய்யும் இடம் சொந்த இடமாக இருக்கக்கூடாது. இவர்கள் வங்கி இருப்புத்தொகை இவர்கள் இச்சைக்காக பயன்படுத்த முடியாது. 10ஆம் பாவம் இவர்களுக்கு உதவாது. சிம்மம் வீடு 2ஆம் பாவம். காட்ட மட்டும்தான் செய்யும், ஊட்டாது. இவர்களின் மூத்த தாய்மாமன் பாவம். இந்த பாவம்தான் இவர்களின் அடையாளம். கன்னி வீடு 3ஆம் பாவம். இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர், மாமனார். இந்த 3 உறவு காரகத்துவம் மூலம் பகைமை, வெறுப்பு, விரோதம், வன்மம், பஞ்சாயத்து, வம்பு, வழக்கு இவைகள் கடக லக்னத்திற்கு ஏற்படும். அதைவிட முக்கியம், இந்த 3 காரகத்தின் மூலம் கடன் பிரச்சனையில் சிக்குவார்கள். கன்னி கடன் சார்ந்த விஷயம் சொல்லக்கூடிய பாவம். அதுவே வெற்றி ஸ்தானம். நன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர், மாமனார் கடன் கேட்பாரேயானால் தன்னிடம் பணம் இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கி கொடுத்தால் வாங்கியவர் ஏமாற்றி விடுவார்கள், அல்லது அவர்களால் அந்த கடனை அடைக்க முடியாமல் போய்விடும். அதனால் நீங்கள்தான் அந்த கடனை அடைக்க வேண்டும். இந்த 3 நபர்களின் கடன் சார்ந்த விஷயத்தில் சம்பந்தப்படக்கூடாது. அப்படி சம்பந்தப்பட்டால் நீங்கள்தான் பாதிப்பு அடைவீர்கள். தேவைக்கு அதிகமாக இருந்து கொடுத்து திரும்ப எதிர்பார்க்காத அளவு இருந்தால் கொடுக்கலாம், இல்லையென்றால் கொடுக்கக்கூடாது. இந்த லக்னக்காரர் ஏதாவது கையெழுத்து கேட்டால் போடக்கூடாது. போலி டிராப்ட் மூலம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் சிக்குவார்கள். 3ஆம் பாவம் ஆன்லைன் பரிவர்த்தனை, எழுத்துப்பூர்வ மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். இதன் மூலம் நிறைய வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ்களில் சிக்குவார்கள். இளைய சகோதரர் மருத்துவத்தின் மூலம் இவர்கள் கடன்பட வாய்ப்பு உண்டு. கன்னி என்ற பாவம் சனியின் சாபத்தை சொல்லக்கூடிய பாவம். இந்த பாவம் ஆயுள் தோஷத்தையும் சனியின் சாபத்தையும் சொல்லக்கூடிய பாவம். ஏனென்றால் புதன் சனியின் சாபம் வாங்கியது. மிதுனத்தை விட கன்னிக்கு அதிக சனி சாபம் உண்டு. ஏனென்றால் கன்னி புதனின் மூலத்திரிகோண வீடு, நெருங்கிய நண்பர், இளைய சகோதரர், மாமனார். இந்த குடும்பத்தில் சனியின் கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் ராசியாகவோ லக்ன புள்ளியாகவோ லக்ன அதிபதி கொண்ட நபர்கள் இருப்பார்கள். துலாம் வீடு 4ஆம் பாவம். துலாம் காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். கடக லக்னத்திற்கு 4ஆம் பாவம். தாய்வழி உறவினர், கல்வி, வித்தை, வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், குடியிருக்கும் வீடு, குடியிருக்கும் ஏரியா. 10-7க்கு தொடர்பு இருந்தால் தொழில் செய்யும் இடத்திலேயே தூங்குவார்கள். 4ஆம் இடம் என்பது நாம் தங்கும் இடம். நாம் தொழில் இடத்தில் தங்கி இருப்பதும் கடக லக்னத்திற்கு துலாம் 4ஆம் பாவம் மூலம் இயக்கம் ஆரம்பமாகும். 7ஆம் பாவம் சமூக தொடர்பு. இவை அனைத்தும் 4ஆம் பாவ காரகம் மூலம் இயக்கம் ஆகும். இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் வரை இவர்களுக்கு எதுவும் தெரியாது. படிப்பு சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக வெளியில் சென்று படிப்பு, தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டால் இவர்களின் ஒட்டுமொத்த தன்னுடைய நிலை மாறிவிடும். பழுத்து தேர்வது போல் மாறிவிடுவார்கள். மனிதர்களை பற்றி படிப்பது, தெரிந்து கொள்வது, மனிதர்களை கையாளும் திறமை வந்துவிடும். கல்வி வித்தை கற்கும்போது மிகப்பெரிய மாற்றம் வாழ்வில் தோன்றும். நிறைய மனிதர்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய மனிதர்களை சமாளிக்கும் திறமை கிடைக்கும். சில பேருக்கு வீட்டிலேயே அந்த அனுபவம் வந்துவிடும். சில பேருக்கு வெளியில் கல்வி வித்தை கற்றவுடன் ஜொலிப்பார்கள்.
பிஞ்சிலேயே இவர்களுக்கு ஞானம் உண்டு. இவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை வெளியில் சென்று தங்கும்போதுதான் இந்த பக்குவத்தை கொடுக்கும். வெளி உலக மனிதர்கள் பற்றி நிறைய தெரிந்து கொள்வார்கள். நமக்கு பக்குவ நிலையை தெரிந்து கொள்வது, நமக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு தெரிந்து கொள்வது, மனிதர்கள் தன்னை எப்படி பார்க்கிறார்கள், அதற்கு தகுந்தாற்போல் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, யாரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும். தாய்வழி உறவுகளிடம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் இவர்களுக்கு மிகப்பெரிய பக்குவத்தை கொடுக்கும். கல்வி சார்ந்த உலக அனுபவம், வீடு, மனைவி, வாகனம், சொத்து, சுகம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் தங்குகின்ற வெவ்வேறு அனுபவம், நிலையில்லாமல் தங்குவது 4ஆம் பாவம் அனுபவம். இவை அனைத்தும் உலகத்தை கையாள்வதற்கு பாடமாக அமையும். 4ஆம் பாவத்தை தொடும்போது கணவன் மனைவி அமைப்பு கொடுப்பனை கிடைக்கும். தாய்க்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பதும் நடக்கும். விருச்சிகம் வீடு 5ஆம் பாவம். புத்திரஸ்தானம், முதல் குழந்தை, குலதெய்வம், இறை வழிபாடு, விளையாட்டு, கலை மற்றும் அறிவியல், கலைத்துறை, சுகபோக ஆசை வரக்கூடிய இடம் மற்றும் பல. போன ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு ஒரு படுகொலியை ஏற்படுத்திவிடும். தன்னை மூளை சலவை செய்து படுகொலியில் தள்ளுவது. மூத்த குழந்தை பேச்சை கேட்டு எந்த ஒரு தவறான செயல்களையும் செய்யக்கூடாது. குழந்தையின் நலனுக்காக அதர்ம செயல்கள் செய்யக்கூடாது. குழந்தையின் நலனுக்காக தர்மத்தை மீறக்கூடாது. இவர்கள் பிள்ளைக்காக லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கக்கூடாது. அப்படி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினால் இவர்கள் படுகொலியில் விழுவார்கள். 5ஆம் பாவம் சார்ந்து எந்த விஷயத்திலும் அதர்மம் செய்யக்கூடாது. ஜோதிடம், கலை, குலதெய்வம், உபாசனை இதை சார்ந்து எந்த பிழையும் செய்யக்கூடாது. வழிபாடு செய்யும் விதம் நேர்மையாக இருக்க வேண்டும். தெய்வ குற்றங்களில் ஈடுபடுவதில் முடிந்தவரை செயல்படாமல் இருக்க வேண்டும். நேர்த்திக்கடன் செய்தால் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. கோவில் திருப்பணி விஷயத்தில் செயல்பட்டால் தான் ஒரு பைசா கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை மீறி தவறு செய்தால் இவர் குலமே அழிந்துவிடும். விளையாட்டுத் துறைகளில் லஞ்சம் கொடுப்பது கூடாது. தன் வித்தையை தானம் செய்வது. மாணவர்களிடம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அதர்மம் இருக்கக்கூடாது. பெற்ற குழந்தைகள் மூலம் அசிங்கமும் அவமானமும் இவர் சந்திக்க வேண்டி இருக்கும். தனுசு வீடு 6ஆம் பாவம். பரீட்சை, போட்டி, விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, போர், சண்டை, வம்பு, வழக்கு, கடன், ஆரோக்கியம், சவால், சோதனை, இளைய தாய்மாமா, தன்னுடைய உத்தியோகம், பொது சேவை, சத்ருக்கள், இவ்வளவு காரகத்துவங்களை உள்ளடக்கிய 6ஆம் பாவம் தனுசு வீடாக அமைந்துவிட்டது. 6ஆம் பாவம் காரகத்துவம் எப்பொழுது செயல்படுகிறதோ அதன் மூலம் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். உயர்ந்த ஞானத்தை அடைய முடியும். உத்தியோகம் விஷயத்தை தொடும்போது உயர்ந்த ஞானம் கிடைக்கும். அதன் மூலம் பழக்க வழக்கங்களை நிறைய கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து கொண்டு உயர்கல்வி படித்து பெரிய அந்தஸ்து அடைவது அமைப்பு. உயர்கல்வி, போட்டித் தேர்வு, ஆசிரியர் பணி, பொது சேவை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையாள்வது, செலவு செய்வது, கடன் வாங்கலாமா வேண்டாமா முடிவு செய்வது, ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்க வழி தேடுவது, இதுபோல் கடன் சுமையை குறைப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை செயல்பாடுகள் மூலம் 6ஆம் பாவம் தனுசு மூலம் பாதை கிடைக்கும். இவர்கள் கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் நீண்டு கொண்டே போகும். கடன் அடையாது. 6ஆம் பாவத்தின் நன்மை காரகங்கள் நிறைய இருக்கிறது. அதன் மூலம் உத்தியோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். கடன் வாங்கி ஏஜென்சி மூலம் வெளிநாடு செல்லும் நிலை வந்தால் போகக்கூடாது. அப்படி போனால் அவர் வெளிநாடு போயும் பிரச்சனையாக இருக்கும். வெளிநாடு செல்ல கடன் வாங்கக்கூடாது. உயர் படிப்புக்கு வாங்கலாம். வெளிநாடு படிப்பு, உத்தியோகம் சம்பந்தமாக கடன் வாங்கக்கூடாது. 6ஆம் பாவம் காரக உறவுகள் ராகு, நட்சத்திர கர்மா வாங்கியவர்கள்தான் இருப்பார்கள். மகரம் வீடு 7ஆம் பாவம். அளவுக்கு அதிகமாக உழைக்க வைக்கிற பாவம் மகரம். தன்னிடம் உள்ள சக்தியை சுரண்டி கொண்டே இருக்கும். சமூக அங்கீகாரம் பெற்றுத்தரும் பாவம். மகரம் என்ற பாவத்தை இயக்குவது மூலம் தொழில் விருத்தி ஏற்படும். அந்த தொழில் விருத்தி அடைவதன் மூலம் சமூக அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை ஏற்படும். சமூகத்தில் அவருக்கென்று தனித்துவமான அடையாளம் தடம் பதிப்பது மகரம் பாவம் மூலமாகவே நடைபெறும். நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த பாவம் சார்ந்த உழைப்பு, தொழில், பணி, கடமை இதில் நாம் நம்மை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அங்கீகாரம், பெயர், புகழ் வந்து சேரும். அதன் மூலம் பிரபலத்துவமும் கிடைக்கும். நாம் அதன் மூலமாகவே பிரபலம் அடைவோம். இதில் பிரபல்யம் ஆன பின்தான்
தொழில்களில் ராஜாவாக மாறுவது. அந்த தொழில் சார்ந்த அனுபவம் மகர பாவம் மூலம் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அது பயங்கரமாக வேலை வாங்கும். இரத்தம் சுண்ட சுண்ட நம்மிடம் இருந்து வேலை வாங்கும் அல்லது எடுத்துக்கொள்ளும். இதன் மூலம் நிம்மதியும் குறையும். இதை கடந்து சென்றால்தான் வெற்றி கிடைக்கும். திருமணம் காலகட்டத்திற்கு முன் பின் இவர்கள் வாழ்க்கையே வேறு விதமாக இருக்கும். திருமணத்திற்கு பின் மிகப்பெரிய நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அவர்கள் எப்ப மேல்நிலை என்றால் திருமணத்திற்கு பின் அவர்கள் பெரிய நிலையை அடைவார்கள். 7ஆம் பாவம் வெகுஜன தொடர்பு கிடைக்கும். தனக்கு கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கம், மனிதர்கள் தொடர்பு, இதை நேர்மையான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் அந்த தொடர்புகளை தக்க வைத்துக் கொள்வதும், ஆரோக்கியமாக தக்க வைத்துக் கொள்வதும், அந்த நட்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகளை நல்ல முறையில், நியாயமான முறையில், நேர்மையான முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் கடக லக்னத்திற்கு மிகப்பெரிய சொத்து. தனக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகளை முறையாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்தில் வேறு யாராலும் அடைய முடியாது. வேறு எந்த துறை சார்ந்த தொடர்பாக இருந்தாலும் முறையாக கையாண்டால் போதும், வெற்றி இமாலய அளவுக்கு உயர்த்தும். இதன் மூலம் இவர் தொழில் சொல்ல முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கும். இதை நிறைய பேர் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. பயன்படுத்துகிற தொடர்புகளை பயன்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள். ஏமாற்றுகிறவரை நம்புவது இவர்களுக்கு கெடுதல். அதன் மூலம் இவர்கள் ஏமாறுவார்கள். இந்த லக்னக்காரர் வெகு சிலரே இந்த நல்லவிதமான மனித தொடர்புகளை பயன்படுத்தி ஜொலிக்கிறார்கள். பொதுஜனத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் இவர்கள் பேர் புகழ், உட்கார்ந்த இடத்திலிருந்து எந்த காரியமும் நடக்கிற அளவுக்கு தொடர்புகள் அதிகமாகும். கிடைக்கக்கூடிய தொடர்புகள் சரியாக பயன்படுத்தினால் போதும். இவர்கள் நிலை வேற நிலை. 7ஆம் இடம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை இவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இவர்களை எப்போதும் வெளி உலகத் தொடர்போடு இருக்க வைக்கும். இவர்களை வீட்டில் உட்கார விடாது. இதுதான் இவர்கள் தொழிலில் ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இந்த சூட்சமம் தெரிந்தவர்கள் தொழிலில் ஜெயிக்கலாம். வீட்டிற்குள் முடங்கி இருக்கக்கூடாது. நிறைய மனிதர்களுடன் பழக வேண்டும். தொடர்புகளை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் தனித்துவமான அங்கீகாரம், பெயர், புகழ், செல்வத்தோடும் வளத்தோடும் நிரம்ப வாழ வழி கிடைக்கும். கும்பம் வீடு 8ஆம் பாவம். ஆசை, கற்பனை, லட்சியம், லாபம், என்னென்ன விருப்பம் இருக்கிறதோ அதை சார்ந்து நிறைவேறும் பாவம். தங்களுக்கு 8ஆம் பாவம் இயக்குவதன் மூலம் சுபபலனை அடைய முடியும். எதிராளியின் நிர்வாகம், வருமானம், கல்வி, தொழில் நிர்வாகம், இவர்கள் நம்மிடம் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒப்படைக்கின்றார். தனக்கு லாபம், வருமானம் ஈட்டிக் கொடுங்கள் என்று ஒரு தொழில் தருகிறார். அப்போது அந்த தொழில் விருத்தி செய்வதற்கும் அவருக்கும் வருமானம் வருவதற்கும் தார்மீக பொறுப்பு இவரை வந்து சேரும். அப்படி அந்த பொறுப்பு நிறைவேற்றும் போது திறமையான மதிநுட்பம் மூலம் லாபகரமாக கையாளும் போது 8ஆம் பாவம் இயக்கம் ஆரம்பித்துவிடும். இதன் மூலம் நமது ஆசை, லட்சியம், விருப்பம், இச்சை நிறைவேறும். நமது கர்ம பலனை நம்மால் அடைய முடியும். நாம் செய்கின்ற தொழில் மூலம்தான் நம் கர்மத்தை நல்லது கெட்டது அடைய முடியும். இதன் மூலம் நமது நீண்ட நாள் ஆசை, லட்சியம் நிறைவேறும். ஆயுள் காப்பீடு, பழைய பொருட்கள் மறுசுழற்சி செய்வது, 8ஆம் பாவ பணிகளில் நேர்மையாக நாம் நம் அறிவுத்திறனை கையாள்வதால் நம்முடைய லாபஸ்தானம் விருத்தியடையும். ஆயுள் காப்பீடு தீராத வியாதிகளுக்கு தீர்வு சொல்வது. இதன் மூலம் பெரிய குழு அமையும். இதை நேர்மையாக பயன்படுத்த வேண்டும். 8ஆம் பாவ தொடர்புகள், நட்புதான் பெரிய சொத்து. அவர்கள் மூலம் பல துறை சார்ந்த அறிவு நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் நிறைய தகவல்கள் வந்து சேரும். இதனால் பெரிய லட்சிய கனவுகளை அடைய முடியும். மீனம் வீடு 9ஆம் பாவம். விரயம், செலவு, ஒரு விஷயத்தை வீண் செலவு செய்வது 12ஆம் பாவம். மருத்துவம், மருத்துவ செலவு, வெளிநாடு, கடல் கடந்து சென்று வாணிபம் செய்வது, திரைகடல் ஓடி திரவியம் தேடுவது, அதோடு தொடர்பு கொண்ட வீடு மீனம். அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட உலகம், நம்முடைய படுக்கை அறை, அயனசயன போகம், இரவு நேர வாழ்க்கை, மருத்துவம், மருத்துவமனை, மருந்து கடை, மருத்துவர்கள், வெவ்வேறு வகையான மருத்துவ உலகம், அது சார்ந்த ஆய்வு, அது சார்ந்த தொழில்நுட்ப வசதி, இது போன்ற தகவல்கள் மருத்துவ உலகை பொறுத்த வரையில் ஆரோக்கிய கோளாறு என்று வந்துவிட்டால் நாம் எவ்வாறு எளிமையாகவும் நுட்பமாகவும் தரமாகவும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம், முடிந்தவரை
குறைந்த விலையில் நாம் எவ்வாறு சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான ஞானத்தை, விழிப்புணர்வை தரக்கூடிய இடம் மீனம். நாம் இந்த பாவத்தின் மூலம் மருத்துவ செலவு கட்டுப்படுத்த முடியும். திடீர் மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு அதை கையாள்வதற்கு மீனம் என்ற அந்த பாவம் நமக்கு பெரிதும் உதவும். வெளிநாட்டு பிரவேசம், அது சார்ந்த விழிப்புணர்வு, அதில் எப்படி ஏமாறாமல் இருப்பது, அதில் எப்படி உஷாராக இருப்பது, எந்த மனிதர்களிடம் அது சார்ந்த தகவல் கிடைக்கும், அந்த விஷயத்தை, ஞானத்தை, அனுபவத்தை தன்னுள் அடக்கி உள்ள பாவம் மீனம். சுப செலவு, விரய செலவு இவற்றை சொல்லும் பாவம் கடக லக்னத்திற்கு மீனம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தின் மூலம்தான் அவர்கள் செய்யும் முக்கால்வாசி செலவுகள் வரும். தந்தை குடும்பம் மூலம் வரும் விரயம், மருத்துவ செலவு, தொலைதூர பிரயாணம், உயர்கல்வி மூலம் வரக்கூடிய செலவு, ஆன்மீகம், கோவில், இதற்காக செய்யக்கூடிய சுபவிரயம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுபவிரயம், கணவன் மனைவி, இளைய சகோதரர் பாவம், மைத்துனர் பாவம், அவர்கள் மூலம் ஏற்படக்கூடிய சுபவிரயம் அல்லது சுப செலவு, மருத்துவ செலவு, மைத்துனர் மூலம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம், தொழில் ஞானம் கிடைக்கும். இரவு நேர வேலை, வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், மருத்துவத்துறையோடு தொடர்பு இருப்பவர்கள், தந்தை, மைத்துனர், கொழுந்தியா வழி குடும்பம், கணவன் மனைவி, நெருங்கிய நட்பு வட்டாரம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இதில் கண்டிப்பாக சூரியன் கர்ம பதிவு கலந்து இருக்கும். சூரியன் மருத்துவத்திற்கு கடவுள். மருத்துவத்துறையோடு தொடர்பில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், நிர்வாகத்துறை, இதில் ஏதாவது ஒரு துறையோடு தொடர்பு பழக்கத்தில் இருப்பார்கள். மருத்துவம், மருந்து, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு கிடைக்கும். அவர்களிடம் இதை பற்றி தகவல்கள் கிடைக்கும். மருத்துவத்துறையோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்றால் 9ஆம் பாவ காரகம் மூலம் கிடைக்கும், அல்லது உதவி நாடி சென்றால் நல்ல வழி கிடைக்கும். அவர்கள் மூலம் கிடைக்கிற தகவல்கள் அவசர காலங்களில் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதிகமாக நிறைய செலவுகளை தடுப்பதற்கு உதவி செய்யும். வாழ்வில் எதிர்பாராத செலவுகளை குறைந்த முறையில் செலவு செய்ய இவர்கள் உதவிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் உள்ள நேர்மறையான தகவல்களை, தொடர்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷபம் வீடு 11ஆம் பாவம். சேவை நிறுவனம், தொண்டு நிறுவனம், சங்கம், குழு, அரசு சார்ந்த சங்கம், ஒருங்கிணைந்த குழு, மூத்த சகோதரர், சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயம், இச்சை நிறைவேற்றும் இடம், சொகுசு வாழ்க்கை, தன் விருப்பம் போல் போக்குவரத்து உருவாக்கி கொள்வது, இது சார்ந்த தொழில், பகுதி நேர தொழில், விடுதி, பிறருக்கு சௌகரியம் செய்து கொடுப்பது 11ஆம் பாவம். விடுதி, உணவு தொழில், போக்குவரத்து துறை நேர்மையான விதத்தில் செய்வது, இதில் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலம் தனப்பிராப்தம் வரும், புண்ணியம் பெறுவார்கள். அதிகமாக பிரயாணம் செய்பவர்களுக்கு இவர்கள் உதவி செய்வது போல் தொழில் செய்வது வெற்றி. சங்கங்கள் சார்ந்த தொழில் உறுப்பினர்களுக்கு உதவி செய்வது இவர்களுக்கு வருமானம், புண்ணியமும் கிடைக்கும். ஒரு குழுவை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு, வேலை செய்வது லாபம், புண்ணியம். முதலீடு இல்லாமல் செய்வது லாபம் உண்டு. வாடகை வீடு, விடுதி விடுவதில் தேர்ச்சி பெறுவார்கள். இதில் வருமானம் அடைவார்கள், அதோடு புண்ணியமும் அடைவார்கள். மிதுனம் வீடு 12ஆம் பாவம். அயன சயன போகம், வெளிநாட்டு வாழ்க்கை, கடல் கடந்து சென்று வாழ்வது, சிகிச்சை பெறும் பாவம், அந்தரங்கம், யாரிடமும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லாத விஷயம், படுக்கையறை, தனிப்பட்ட வாழ்க்கை, இவை அனைத்தும் 12ஆம் பாவம். ரகசியமாக செய்யக்கூடிய ஆராய்ச்சி 12ஆம் இடம். சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். இல்லையேல் சர்ச்சையில் போய் முடியும். பல விளைவுகள், சோதனைகள், அசிங்கம், அவமானத்தில் போய் முடியும். மிதுனம் காற்று ராசி. திரித்து பேசும் ஆற்றல் இடம். இதை வெளியில் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அசிங்கமும் அவமானமும் வந்து சேரும். இதுவே 12ஆம் பாவத்தின் தன்மை. நன்றி, வணக்கம்.